ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். உட்சைட் மாலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வின்டர் டைமில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸு. ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இங்கே நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. ஸோ $15 பெர் கிட்டுக்கு ஸோ நம்ம வந்து பே பண்ணணும். ஆனால் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை மத்தியானத்துலேருந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நம்மளோட விஷ் தான். பொதுவாக வந்து ஈவினிங்கில் இந்த 3 o'clock மேலே வேலை முடிச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் மார்னிங் டைமில் அதுக்கப்புறம் வந்து கிராண்ட்ஃபா அவங்க இருக்காங்கன்னா ஃபுல் டே வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குழந்தைங்கள உள்ளே விட்டுட்டு வெளியில் போயிட முடியாது. ஸோ நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஸோ ஒரு அட்டெண்டருக்கு வந்து ஃப்ரீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நமக்கு எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல. நம்மளும் வந்து ஜம்ப் பண்ணலாம், விளையாடலாம். ஸோ அவங்க கூடவே எல்லா திங்ஸுமே நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பவுன்ஸ் பண்ணிக்கலாம், பாலில் ப்ளே பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்லைடு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ஒரு பர்த்டேக்கு, என்னோடய குட்டி பாப்பா பர்த்டேக்கு இங்கே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும். இங்கே ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு பிரியாணி அதெல்லாம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சேம் ரூல்ஸு. ஸோ நம்ம குட்டி குழந்தை கூப்பிட்டு போகிறோன்னா கூட நம்ம சாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஷூ போட்டு வரும்போது நீங்கள் ஷூவை வெளியே விட்டுட்டு அது ஷூ வைக்கிறதுக்கான பிளேஸ் இருக்குது. அப்புறம் சாக்ஸோடு தான் நீங்கள் உள்ளே போகணும். ப்ளே கிரவுண்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அலோடு கிடையாது. வெளியில் வந்து அதுக்கான பிளேஸ் இருக்குது, அங்கே தான் சாப்பிட முடியும். ஸோ தண்ணி எதுனாலும் குடிக்கணுனாலும் நீங்கள் வெளியில் வந்து தான் குடிக்கணும். ஸோ உள்ள ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், வந்துட்டு அந்த பிளேஸில் வச்சுக்கலாம். பாத்ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கு ட்ராம்பலின் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் ஜம்ப் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் அங்கங்கே இருக்குது. பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மால்லே வந்து ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஜங்கல் அட்வென்ச்சர் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக டைனோசரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பொதுவாகவே எந்த மாலுக்குள்ளே போனாலுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளே கிரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல் டே போர் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய இருக்குது. ஸ்லைட் பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த பாலில் விளையாடலாம், அப்புறம் மேலே போகிறது, கீழே வர்றது, அதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புஷ் பண்ணி விளையாடுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது ஒர்த்து தான். ஸோ $15 கொடுத்துட்டு நம்ம ஹோல் டே வந்து இது பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப. இந்த இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா அப்படின்னா ரொம்பலாம் தேவையில்லை. வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு வேணால் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இங்கேயே அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுக்கிறாங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம எதனாலும் பண்ணலாம். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாமல் சூப்பராக இருக்குது. இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க இல்லையா, அதனால் பீட் சாங்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாங்கு, அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார்ட்டூனில் வர்ற சாங்கு அது எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க. இந்த ப்ளே கிரவுண்டு எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கும், நமக்கு எல்லா நாளுமே வந்து அக்சசபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக. இதில் வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடேவும் இருக்குது, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேவும் நமக்கு இருக்குது. எப்போ வேணால் நம்ம போகலாம். சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க, சண்டே வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அப்புறம் 9 o'clock 9:30 அப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீக் டேஸில் 9 o'clock 9:30 வந்து வீக்கெண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். அப்போது வின்டரில் இருக்குமா சம்மரில் இருக்குமானா எல்லா டைமுமே இது அவைலபிள். அதே மாதிரி நம்ம பார்ட்டி எதுனாலும் பண்ணுறதுனா கூட இந்த மாலில் நம்ம பண்ணலாம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சம்மரில் நம்ம ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. பார்க் போகலாம், பீச் போகலாம், அதுக்கப்புறம் நைகரா போகலாம், இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் வின்டரில் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான இடங்கள் தான் இருக்குது போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் நம்ம வீட்டிலே தான் இருக்கணும். ஸோ அதில் ஒரு பெஸ்ட் இந்த உட்சைட் மால் ப்ளே கிரவுண்டுங்கிறது வந்து பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து மந்த்லி 2 twice 3 கூட நம்ம போகலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம போகலாம்.
கனடாவில் வின்டர் சமயத்தில் குழந்தைங்கள எங்கேஜாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டில் டெய்லி ப்ளே பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு போய் அவங்கள ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ இது மாதிரி தான் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ளே கிரவுண்ட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நமக்கு போகும்போது பசங்களுக்கும் வந்து ஜாலியாக அவங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அவங்களும் நல்லா ஃபன் பண்ண மாதிரி நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டே விளையாடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு பர்த்டே பார்ட்டி கெட் டுகெதர் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பக்கத்தில் இந்த ப்ளே கிரவுண்டு பக்கத்துலேயே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது இருக்குது. அதுக்கப்புறம் மால்லேயே நமக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய எது வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் படம் பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டைனோசர் லேண்ட் அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பசங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறது அதை போய் பார்க்குறது அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய குட்டி பேபியோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாலுக்கு போனோம். அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. உட்சைடு ஸ்கொயர் மால் ப்ளே கிரவுண்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உட்சைடு ஸ்கொயர் மால் அப்படின்னு போட்டிங்கன்னா டைரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சம்மரில் இல்லைனாலும் வின்டரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களாவோ லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.